ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும், ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கர்த்தாவே, இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் தியானத்துக்கென்று அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 26:19. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்காக கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை அப்படின்னு பரிசுத்த பவுலடிகள் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பு விசாரிக்கப்படும் பொழுது அந்த ராஜாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். எதை சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இது அறிந்து கொள்வதற்கு அவர் சவுலாக இருந்த பொழுது ஆண்டவர் சந்தித்து ஊழியத்துக்கான அழைத்த அந்த அழைப்பை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அதை தான் இங்கே சொல்கிறார் அவர். அதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இதற்கு முன்பு வசனத்தை வாசி பார்க்கலாம். இதுக்கு முந்தைய வசனம், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இதுதாங்க ஆண்டவர் இயேசு பவுலடிகளுக்கு கொடுத்த அழைப்பும் தரிசனமும். அது 9ஆம் அதிகாரத்தில் 15-16 திட்டமாக இருக்கும். அதை முதல் குறிப்பில் பார்க்கலாம். இதை வைத்து அறிமுகமாக சில வார்த்தைகளை மனதில் வைக்க வேண்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். பவுலடிகள் சவுலாக இருந்த பொழுது கிறிஸ்துவுக்கு எதிரியாக இருந்தார். கிறிஸ்துவை எதிர்த்தார். ஆக கிறிஸ்தவர்களையும் எதிர்த்தார். அந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களுக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. இவரால் வீடுகள் தோறும் நுழைந்து கிறிஸ்தவர்களை பிடித்து துன்புறுத்தி சிறையில் அடைத்தார். அது போதாதென்று தமஸ்குவிலே இருந்த, எருசலேமில் செய்தது போதாதென்று தமஸ்குவில் இருந்த கிறிஸ்தவர்களையும் பிடித்து சிறைபிடித்து கொண்டு வரும்படி பிரதான ஆசாரத்தில் நிருபங்களை வாங்கி கொண்டு போகிறார். போகிற வழியில் தான் மத்தியான வேளையில் ஆண்டவர் இயேசு அவரை சந்தித்தார். சந்தித்து தரையில் விழுந்தார். ஆண்டவரே, நீர் யார் அப்படின்னு கேட்குறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்ல அதிர்ச்சி அடைந்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீன்னு கேட்குறார். ஆண்டவர் அவரை தமஸ்குக்கு போகும்படி சொல்ல பார்வையற்றவராய் 3 நாள் தமஸ்குவில் கிடக்கிறார். அங்கே தான் அனனியா என்கிற ஒரு மூத்த சீசனை கர்த்தர் அனுப்பி அவரை சந்தித்து அவருக்கு ஜெபம் பண்ணி பார்வை கிடைக்கும்படி செய்ய ஞானஸ்தானம் பெற்றார். அங்கே தான் பவுலடிகளை, அதாவது சவுலை ஆண்டவர் அடைத்த அழைப்பை குறித்து இந்த அனனியா மூலம் பேசுகிறார். அதை தான் இங்கே சொல்கிறார், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை அப்படின்னு. இன்னும் அழைப்பது இப்போ 9ஆம் அதிகாரம் 15-16 வாசிச்சிருவோம். 15-16. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இதுதாங்க ஆண்டவர் இயேசு பவுலுக்கு கொடுத்த அழைப்பும் தரிசனமும். அதைத்தாங்க சொல்கிறார். அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை என்று இந்த நிமிஷம் வரலும் அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை அகிரிப்பாவுக்கு முன்பு சாட்சியாக சொல்கிறாரு.
என்றைக்கு ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ தேவ சித்தத்துக்கு, அது முதற்கொண்டு எத்தனையோ தடைகள், அத்தனை தடைகள் மத்தியிலும் தொடர்ந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அதை தான் அங்கே சொல்கிறாருங்க அவர். இதை நாம் பார்க்கும்போது 2 விஷயம், மிக முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டும். அதை மனசில் வச்சாதான் இந்த பவுலை குறித்து, அவருடைய அழைப்பு குறித்து நம்ம பார்க்க போகிறது காரியம் நமக்கு இருதயத்தில் கொஞ்சம் தங்குங்க. இதில் 2 விஷயம் மிக முக்கியமானது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரமேறி சென்ற பொழுது, இந்த பூமியிலே அவர் ஊழியத்தை தொடர்வதற்கு அவர் வைத்து சென்ற சீஷர் எத்தனை பேர்னா, வெறும் 120 பேர். வெறும் 120 பேர். மிக சிறிய எண்ணிக்கையான சீஷர்களை விட்டுத்தான் அவர்களை கொண்டு உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டிய ஒரு பணியை, மிகப்பெரிய பணியை அவள் கையில் கொடுத்தாருங்க. அது சாதாரண விஷயம் அல்ல, மிக ஆபத்தானது, அச்சுறுத்தல் நிறைந்தது. ஏனென்றால் இந்த சிறிய எண்ணிக்கையிலான இவர்கள்தான் எருசலேமுக்கு வெளியே போக வேண்டும். அந்த நாட்களில் இவர்கள் எருசலேமுக்கு வெளியே போனதில்லை, வெளியே போகணும். அப்படி போய் உலகம் எங்கும் போய் ஒவ்வொரு நபர்களையும் சந்தித்து அவர்களை கிறிஸ்துவுக்கென்று வென்றெடுக்க வேண்டும். இது சாதாரண பணி கிடையாதுங்க, மிகப்பெரிய ஒரு பணி. அதுதான் ஆபத்தும் அச்சுறுத்தல் நிறைந்தது. அன்றைக்கு இருந்த பலஸ்தீன தேசம், அந்த தேசத்தில் 40 லட்சம் யூதர்கள் இருந்தார்கள். அதில் கிறிஸ்தவ எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, சதவீத கணக்கு போட்டிங்கன்னா 30,000 பேரில் ஒருத்தர். இப்போ நம்ம ஏரியாவில் 30,000 பேர் குடியிருக்காங்கன்னா அதில் ஒரே ஒரு கிறிஸ்தவன் தான். எப்படிங்க? அதை போல் 30,000 யூதரில் ஒரு கிறிஸ்தவன் அளவுக்கு மிக சிறிய அளவில் தான் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள்தான் உலகமெங்கும் புறப்பட்டு போய் கிறிஸ்துவுக்கென்று உலகத்தை வென்றெடுக்க வேண்டும். இந்த மிகப்பெரிய பணியை அவள் கரத்தில் கற்றுக் கொடுத்தார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இந்த பலஸ்தீன தேசம், அன்றைக்கு இருந்த பலஸ்தீன தேசம், இஸ்ரவேல் இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, அந்த தேசம் ஒரு சின்ன நாடுங்க. நீங்கள் கிழக்கு மேற்காக 40 மைல் தூரம்தான், அப்புறம் வடக்கு தெற்காக 120 மைல். இதாங்க அது விஸ்தீரணம் சொல்கிறோமே, அது 40 × 120 இவ்வளோதாங்க. இந்த சிறிய நாட்டிலிருந்து இந்த சிறிய எண்ணிக்கையிலான இவர்கள் வெளியே புறப்பட்டு போய் முழு உலகத்தையும் இயேசுவுக்காக வென்றெடுக்க வேண்டும். அப்படின்னா அது எப்படி இத்தனை பெரிய ஒரு பாரமான ஊழியம் பாருங்க. நினைச்சாவே ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. ஒன்று. 2வது நம்ம கவனிக்க வேண்டிய என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யம் ஆளுகையில் இருந்தது. அதில் அந்த காலகட்டத்தில் நீரோ என்கிற ஒரு கொடூரமான மனிதன் இருந்தான், அரசன் இருந்தான், அரக்கனுங்க அவன். அவனால் கிறிஸ்தவத்துக்கு அத்தனை இன்னல்கள். அந்த நாட்களில் ரோமானிய வரலாற்று ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார், டாசிடஸ் அப்படின்னு அவர் பேருங்க. அவர் ஒரு குறிப்பை சொல்கிறார். ரோமானிய வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெரிய எண்ணிக்கையிலான கிறிஸ்தவர்கள் அவனது உக்கிர கோபத்துக்கு ஆளானார்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு அங்கே இருக்குன்னா, எவ்வளோ கிறிஸ்தவர்கள் கஷ்டப்படுத்தியிருப்பான் பாரு. இவைகள் மத்தியில் நமக்கு சில கேள்விகள் வருகிறது. என்ன கேள்வினா, இந்த ஒரு சிறிய நாட்டிலிருந்து சிறிய எண்ணிக்கையிலான இவர்கள் மூலம் கிறிஸ்தவம் எப்படி ரோமாபுரி வரை சென்றது? அந்த நாட்களிலே ரோம சாம்ராஜ்யத்தின், அதாவது உலகத்தின் தலைநகரமே ரோமாபுரி. இந்த சிறிய நாட்டிலிருந்து சிறிய எண்ணிக்கையிலான இவர்கள் மூலம் கிறிஸ்தவம் எப்படி ரோமாபுரி வரை சென்றது? ஒரு வசனம் ஒன்று இருக்குதுங்க, அப்போஸ்தலர் 17 6 வாசிக்க பார்க்கலாம். 17:6. அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இப்போ உலகத்தை கலக்குகிற அளவுக்கு சுவிசேஷம் அதிவேகமாக பரவி இருக்குதுங்க. வெறும் இந்த 120 மட்டும் இப்படி செய்தார்களா? நமக்கு ஒரு கேள்வி. 120 மட்டும்தான் செஞ்சிருக்காங்களா? இன்னும் சொல்ல போனால் ஐரோப்பியா ஒரு கிறிஸ்தவ பூமி என்று சொல்லப்படுகிறது இல்லைங்களா? உண்மைதானே? அப்படி ஐரோப்பா முழுவதும் கிறிஸ்தவர்கள் பூமி என்று சொல்கிற அளவுக்கு எப்படி சுவிசேஷம் இவ்வளோ தீவிரமாக பரவி இருக்க முடியும்?
உலகத்தை கலக்கிற இங்கே வந்திருக்காங்கன்னா பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு சுவிசேஷம் தீவிரமாக பரவி இருக்கிறது. வெறும் இந்த 120 மட்டும்தானா? இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, பரிசுத்த பவுலடிகளின் பெரும் பங்கு. இந்த அளவுக்கு சுவிசேஷம் வேகமாய் ஐரோப்பியா முழுவதும் பரவுவதற்கு, ஆசியா மைனரில் பரவுவதற்கு காரணம் என்னன்னா, பரிசுத்த பவுலடிகளின் பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம பார்த்து இன்றைக்கு சகல வசதி நமக்கு இருக்குது. அந்த சாதாரண ஒரு மனுஷனை கொண்டு உலகத்தை அசைப்பார்னா நம்மால் ஏன் செய்ய முடியல என்கிற கேள்வியோடு தான் இந்த செய்தியை நீங்கள் துவங்கணுங்க. அதுக்கு முன்பு இந்த பரிசுத்த பவுலடியுடைய அந்த தோற்றத்தை குறித்து கொஞ்சம் பார்க்கணும். இந்த தோற்றத்தை கொண்டு தான் இப்படி சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் கொண்டு போயிருக்கிறாருங்க. அப்படின்னா நிருபங்களிலே இவருடைய அந்த சரீர தோற்றத்துக்கு ஒரு விவரம் இல்லை. ஆனால் ஒரு நாவலாசிரியர், ஒரு அந்த நாள் இருந்த ஆசியாவில் இருந்த நாவலாசிரியர், அவர் ஒரு கிபி 160 ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அந்த நாவலுடைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பவுலடிகளின் நடவடிக்கைகள், பவுலின் நடவடிக்கைகள், த ஆக்ட்ஸ் ஆஃப் பால். அதுதாங்க அவருடைய நாவல். அதில் ஒரு குறிப்பு என்ன சொல்கிறாருன்னா, அதில் தான் இவரோட உருவத்தை குறித்து அவர் எழுதுகிறாருங்க. ஒரு நாவலாசிரியர், சரித்திர ஆசிரியர். என்ன எப்படி சொல்கிறாருன்னா, அவர் குட்டையான உருவம், தலையில் முடியல, சொட்டையான தலையாக இருந்திருக்கிறது, மூக்கு வளைந்திருக்கிறது, கால்கள் வளைந்திருக்கிறது, புருவம் இணைந்திருந்தது, சில நேரம் மனிதர்களை போல காட்சியளித்தார், சில நேரம் தேவதூதனை போல் காட்சியளித்தார் அப்படின்னு இவருடைய உருவத்தை குறித்து அந்த நாவலாசிரியர் சொல்கிறார். இப்படிப்பட்ட இந்த சாதாரண அற்பமான உருவத்தை உடைய இவர் இதை கொண்டு ரோமாபுரி வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் எருசலேம் முதற்கொண்டு இல்லிருக்கும் தேசம் வரைக்கும் அப்படி சொல்கிறாரு. அந்த அளவுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனார்னா நமக்கு ஆச்சரியமான ஒரு விஷயங்க அது. நீங்கள் ரோமர் 15:19 அவர் வாசிக்கிற அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் எழுதினது தான் ரோமர் 15:19. இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிருக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். பார்த்தீங்களா? இல்லிருக்கும் தேசம் வரைக்கும் பூரணமாய் பிரசங்கித்தர் என்று சொன்னால் பவுலினுடைய ஊழியத்தின் பங்கு மிகப்பெரிய ஊழியம். அது அவரால் எப்படி முடிந்தது, எந்த நிலைமையில் அவர் சுவிசேஷத்தை கொண்டு போனார் என்றதை தியானம் பண்ணி நம்ம பங்கு என்ன, இதுவரை என்ன பண்ணியிருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு அழுத்தத்தை உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன். கவனிக்கணும். வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியவராகட்டும், அழைச்ச அழைப்புக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உண்மையாக இருக்கிறீங்களா, என்ன செஞ்சுருக்கீங்க? வாலிப தம்பி தங்கச்சி கவனிக்கணும். உங்கள் அழைப்பு என்ன, என்ன உங்கள் அழைப்பு? இந்த செய்தியின் மூலம் நீங்கள் பதில் சொல்லணும். ஆகவே உங்களுக்குள்ளே இருக்கிற ஆர்வத்தை, வைராக்கியத்தை தூண்டி எழுப்புவதற்காக இந்த ஒரு சிறிய முயற்சின்னு எடுத்துக்கிடுங்க. அதை வைத்து நம்ம கவனிக்க போகிறோம். கவனிங்க, பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாள் செய்தியின் தலைப்பு பரம தரிசனம். பரம தரிசனம், த ஹெவன்லி விஷன். அதுதாங்க நமக்கு தலைப்பு. சரி, இப்போ முதல் குறிப்பாக பரிசுத்த பவுலின் அழைப்பு. பரிசுத்த பவுலின் அழைப்பு. இப்போ நம்ம ஆரம்பத்தில் வாசித்த 9ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இந்த 15வது வசனம்தான் பரிசுத்த பவுலடிகளின் வாழ்க்கையும் ஊழியமும். கவனிக்கணும். நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். இதுதாங்க பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையும்
ஊழியமும் முழுவதும் இது அவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபையினால் உண்டானது. இன்னும் சொல்லப்போனால் பரிசுத்த பவுலடிகள் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் தான் பவுலடிகளை தெரிந்து கொண்டார். அதாங்க உண்மை. நம்ம கூட என்ன நினைக்கிறோம், நான் ஆண்டவர் கண்டுபிடிச்சேன், நான் அங்கே போனால் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறோம். நோ, ஆண்டவர் தான் நம்மை தெரிந்து கொள்கிறார். ஏன்னா நீங்கள் யோவான் சுவிசேஷம் 15:16 பாருங்களேன். ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாருங்க? 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பார்த்தீங்களா? நம்ம தான் பேசுகிறோம், நான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டேன்னு. நோ, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதுக்கு தான் சொன்னேன், பவுல் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் பவுலை தெரிந்து கொண்டார். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், பவுல் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய கரத்தில் இருந்த ஒரு பாத்திரம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்க பார்க்கலாம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அப்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு பாத்திரங்க அவர். எப்படி சார் இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் முழு உலகத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனார்னா ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம். சரி, அவர் மூலமாய் அவருக்குள் பலமாய் கிரியை செய்த ஆண்டவர் சுவிசேஷத்தை கொண்டு போனார். இப்போ சுவிசேஷத்தை கொண்டு போவதற்கு முந்தியவர் நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டது மட்டும் கிடையாது, நம்ம பாத்திரமாக கையில் எடுக்கிறார். அது மட்டும் இல்லை, நம் மூலமாக நமக்குள்ளிருந்து கிரியை செய்கிறாருங்க. நீங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வாசித்து பார்த்தீங்கன்னா விருப்பத்தின் செய்கை நமக்குள்ளே ஒரு உண்டாக்குறவராக இருக்கிறார் இல்லைங்களா? அப்படி இந்த விருப்பத்து செய்கையை பவுலுக்குள்ளே உண்டாக்கி முழு உலகத்துக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போகிற ஒரு பாத்திரமாக தெரிந்து கொண்டார். அதுதாங்க ஒரு அழைப்பு. இன்னும் சொல்ல போனால் அழைப்பை குறித்து இன்றைக்கி நிறைய பேர் வித்தியாசமான எண்ணங்கள்லாம் இருக்குது. அழைப்பு என்பது நமது விருப்பங்களை அடிப்படையாக கொண்டது கிடையாது இல்லையா? காலிங் நமது விருப்பத்தை அடிப்படை கிடையாதுங்க. அது தேவனுடைய தெரிந்து கொள்வதை பொறுத்தது, அவர் தெரிந்து கொள்வதை பொறுத்து தான் இருக்குதுங்க. ஆகவே தான் சொல்லிட்டேன், பவுல் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் பவுலை தெரிந்து கொண்டார். ஆக அழைப்பு என்பது தேவன் தெரிந்து கொள்வதை பொறுத்து தான் இருக்குது. நமக்கு 1000 விருப்பம் இருக்கும். ஆக 1000 விருப்பம் இருக்கிறதுனால நம்ம அழைக்கப்பட்டோம் சொல்ல முடியாது நம்ம இல்லையா? ஊழியத்துக்கு வருவங்களாம் கவனிக்கணும். அழைப்பு ரொம்ப முக்கியம், காலிங் ரொம்ப முக்கியம். அந்த அழைப்பு உறுதியாக இருந்தால் தான் நீங்கள் ஊழியத்தில் நிற்கவே முடியும். அழைப்பில் உறுதியாக இல்லைன்னா ஊழியத்தில் நிற்க முடியாது. ஆகவே கவனிங்கள், அப்படி பவுலை தேவன் அழைத்தார். இப்போ வாசிக்கலாம 1 தீமோத்தேயு 2:7 கொஞ்சம் வாசிங்க. 2:7. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்றாரு பாருங்க. நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தை விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ தடை வந்த பிறகும் அந்த அழைப்பில் நின்றாருங்க அவர். காரணம், அந்த அழைப்பில் உறுதியாக இருந்தார், உறுதிப்படுத்திக்கிட்டார். அதான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒருவேளை ஊழியக்காரலாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் ஊழியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை தடை வந்தால் நிறைக்கணும்னா அழைப்பு உறுதியாக இருக்கணும். உங்களுக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாரா அப்படின்னு அந்த அழைப்பை நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு ஸ்தோத்திரம் நீங்கள் ஊழியம் செய்தால் எப்போ இடறவே மாட்டீங்க. எத்தனை சோதனை நெருக்க வந்தாலும் பின்வாங்கவே மாட்டீங்க. பவுலடிகளை பாருங்கள், எத்தனை தடை வந்தாலும் பின்வாங்கலே. அதைத்தான் ராஜாவுக்கு முன்னாடி சொல்கிறேன், விசாரணையில் ராஜாவுக்கு முன்னாடி சொல்கிறேன், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாக நிற்கவில்லை ராஜாவே அப்படின்னு சொல்கிறார். இப்போ எத்தனை சவால் நிறைந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க அது.
இன்றைக்கி சின்ன சோதனை நெருக்க வந்தாக பின்வாங்கிறவங்க அதே இருக்கிறாங்க. அநேகர் ஊழியத்தை விட்டு ஓடி போகிறவங்க, உலக வேலைக்கு போகிறவங்க நிறைய பெருகி விட்டார். ஏன்னா அழைப்பில் உறுதி இல்லை. அழைப்பில் மட்டும் உறுதியாக இருந்தால் எத்தனை சோதனை தடை வந்தாலும் சரி அவர்கள் நிற்பார்கள். அதைத்தான் சொல்கிறாரு, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. பவுலுடைய முதல் ஊழியமே என்னன்னா புறஜாதிகளுக்கு ஊழியம். அதை அவரே சொல்லுவாருங்க, புறஜாதிகளுக்கு. நல்லா கவனிக்கணுங்க, நம்ம சுற்றிலும் புற மதத்தினர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு எந்த விதத்தில் நம்ம சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோங்கிற ஒரு சவால் நிறைந்த ஒரு செய்தியை அது எடுக்கணும். நீங்கள் சொல்கிறாரு பாருங்க, ரோமர் 11, 13, 14 வாசிங்களேன். புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்கள் சிலரை ரட்சிக்க வேண்டுமென்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். பார்த்தீங்களா, புறஜாதிற்கு ஊழியத்துக்கென்று அழைத்தார். அது மட்டும் கிடையாதுங்க, அதே 15 அதிகாரம் 15, 16 வாசிங்க. 15 அதிகாரம் 15, 16 ரோமர். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் ஆகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதுவேன். புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகிற மகத்துவமான பணியை கர்த்தர் இவர்கள் கொடுத்தாருங்க. ஆகவே தான் எருசலேம் வந்து இல்லிருக்க தேசம் வரையும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார். அழைப்பு அது மட்டும் இல்லை, இப்படி புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்தாலும் கூட தன்னுடைய சொந்த ஜனமாகிய யூதர்களுக்கு முதல்ல பிரசங்கம் பண்ணிக்காருங்க அவர். அதையும் பார்க்கணும் நீங்கள். அப்போஸ்தலர் 13, 14 கொஞ்சம் வாசிங்க. 13, 14. அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதிய நாட்டிலுள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்து அங்கதான் பிரசங்கத்தை தொடங்குறாங்க. ஜெபாலயம் என்பது யூதர்களுக்குரியது. ஒரு பட்டணத்துக்கு போகும்போது முதல்ல ஜெபாலயத்தை தெரிந்து கொண்டு அங்கே கூடுகிற யூதர்களுக்கு அவர் பிரசங்கித்தார். நிறைய நீங்கள் பார்க்கலாம். 14ஆம் அதிகாரம் 1வது வசனம், 17ஆம் அதிகாரம் 1வது வசனம், 17, 10, 18, 4, 19, 8 இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் முதலில் ஜெபாலயங்களிலே யூதர்களுக்கு பிரசங்கித்தார். பிறகு தன்னுடைய முதன்மையான ஊழியமாகிய புறஜாதிகளுக்கு சுவிசேஷம், இப்போ யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் தீவிரமாய் பிரசங்கித்தார். ஆகவே தான் உலகம் முழுவதும் பரவி கிடந்த யூதர்களுக்கும் புறஜாதிகளும் சுவிசேஷம் தீவிரமாய் சொன்னார். அதை தான் சொல்கிறாருங்க, எருசலேமிலிருந்து இல்லிருக்க தேசம் சுவிசேஷத்தை பூர்ணமாய் பிரசங்கித்தேன். ஆகவே தான் முழு உலகத்து அந்த நாட்களில் சுவிசேஷம் பரவி ஐரோப்பா என்கிற அந்த பூமி கிறிஸ்துவ பூமியாக மாறி இருக்கிறது என்றால் இதெல்லாம் நமக்கு ஒரு சவாலுங்க. அதுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கும்படி சொன்னார். பார்த்தீங்களா, நீங்கள் அந்த வாசிக்க கேட்ட அந்த 9, 15, 16 அதன்படி பார்த்தீங்கன்னா ராஜாக்களுக்கு முன்பாக அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர். அதன் அடிப்படையில் தான் இப்போ அகரிப்பாவுக்கு முன்பு நின்று சொல்கிறாருங்க. அதை தான் அன்னைக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு. அகரிப்பாவுக்கு முன்பு மட்டுமல்ல, ராயனுக்கு முன்பாக நின்று பேசுகிறாருன்னா என்ன தைரியங்க அவருக்கு இல்லையா? ராயனுக்கு முன்பாகும் அது சொல்கிறார் பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 16, 17 வாசிங்களேன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக. முதல் விசை நான் உத்தரவு சொல்ல நிற்கையில் அப்படின்னா ராயனுக்கு முன்பாக நிற்கிறார். அடுத்த வசனம் சொல்றார் பாருங்க, அதை கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காக புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காக என்னை பலப்படுத்தினார். பார்த்தீங்களா, என்ன அற்புதமான ஒரு சாட்சிங்க. பவுலின் அழைப்பு ஆச்சரியமானது. இதை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சுற்றிலும் புற மதத்தை சேர்ந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோம்? பெயரளவு கிறிஸ்தவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்பின் அனுபவத்தில் நடத்தியிருக்கிறது எத்தனை பேர்? ஒரு வசதியும் இல்லாத அந்த காலகட்டத்தில்
இப்படிப்பட்ட பலகீனமான சரீரத்தை வைத்து முழு உலகத்துக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போய் உலகத்தையே தலைகளாய் புரட்டி போடுவார் என்றால், எல்லா வசதியும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களாகி நாம் என்ன செய்திருக்கிறோம்? அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாத நான் இருக்கவில்லை என்று சொல்ல முடியுமா? ஒரு கேள்வி. சரிங்க, அது மட்டும் கிடையாது. பவுலுடைய அழைப்பில் 2வது பகுதி கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுவது இல்லையா? நீங்கள் அதை 9:16 வாசி. 9:16. அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அவர் அழைப்பின் இன்னொரு பகுதி பாடுபடுவது. அவர் பாடுகளை குறித்து நிறைய பட்டியல் போடுவாருங்க. அவரே சொல்லுவார். நீங்கள் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்கள், 2 கொரிந்தியர் 11 23 29, அப்புறம் 2 கொரிந்தியர் 12 7 10. இந்த 3 பகுதி வாசிங்கன்னா கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அனுபவித்த பவுலடிகள் அந்த பாடுகளை குறித்து அவரே வாயால் சொல்கிறார். அதுதான் ஒரு அழைப்பில் இன்னொரு பகுதி. அதில் ஒரு பகுதி மட்டும் வாசிச்சுட்டு அப்படி அடுத்த குடி போகலாம். நம்ம என்ன சொல்கிறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் 1 கொரிந்தியர் 4:9 சில வார்த்தைகள் வாசிங்களேன். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நாள் வரைக்கும் பசி உள்ளவர்களும் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். என்ன ஒரு சாட்சி பாருங்க. தங்கம் இடமில்லாதவர்களாய், நிர்வாணிகளாய், குட்டுண்டவர்களாய். அப்பா, நீங்க 2 கொரிந்தியர் 11:23 வாசினா அது ரொம்ப கொடுருங்க. அது 2-3 வருஷம் கூட வாசிப்போம். ஏன்னா அதை பார்க்கணுங்க. எப்படி உலகத்துக்கு சுவிசேஷம் போனது, நம்ம சொகுசாக இருக்கிற நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் சொல்றாரு பாருங்க. வாசிக்க பார்க்கலாம். 11:23. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். அப்பா, இந்த வாசிக்கும் பொழுதே நமக்கு கேட்க முடியலையே. எத்தனை பாடுகள் வழியாய் பவுலடிகள் போயிருப்பாருங்க. சொல்லப்போனால் இந்த பாடுகள் எல்லாம் அவர் ரட்சிக்கப்பட்ட பொழுதே, அந்த அழைப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பொழுதே தொடங்கிவிட்டது. உடனே தொடங்கிடுச்சுங்க. நீங்கள் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 22-25 வரலும் அவர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஊழியத்தை தொடங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகவே அவர் கல்லெறிய வகை தேடினார்கள். சீசுகளை அவர் காப்பாற்றினாங்க கூடையில் வச்சு. அப்பவே தொடங்கிடுச்சு. அப்படி தொடங்கின அந்த பாடுகள் அவர் ரோமாபுரிக்கு வந்து அந்த ராயனால நியாயம் தீர்க்கப்பட்டு இரத்த சாட்சியம் மரிக்கிற வரை, அவர் தலை 2ஆக துண்டாடுகிற வரை இந்த பாடுகள் தொடர்ந்தது. ஆகிலும் சுவிசேஷத்தை கொண்டு போகிற அந்த பணியை எந்த இடத்தில் நிறுத்தவில்லை. அதன் விளைவுத்தான் எருசலேம் முதற்கொண்டு இல்லிரிக்கும் தேசம் வரைக்கும் சுவிசேஷத்தை நான் பூரணமாய் பிரசங்கித்தேன் சொன்னார். ஆகவே தான்
முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் கடந்து சென்று ஆசியா மைனர், ஐரோப்பா முழுவதும் கிறிஸ்தவ பூமியாய் மாறி இன்றைக்கு ஐரோப்பா சீர்கெட்டு கிடக்கிறது. ஆனால் அது வரலாறு எப்படிங்க? இதெல்லாம் வாசிக்கிறத கேட்கறதுல கிறிஸ்தவன் கேடுகட்டு போயிருக்கிறான். எப்படி இந்த சுவிசேஷம் வந்திருக்கிறது? இன்னொரு விஷயத்தை சொல்லி நம்ம ரெண்டாவது குறிப்பை பார்க்கணும். இந்த கிறிஸ்தவம் ஆரம்பித்ததை எப்படி பாருங்க, ஆச்சரியமான இவருடைய துவக்கத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். 9:17 பாருங்க. அப்போஸ் 9:17. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படிக்கும். சகோதரனாகிய சவுலே, எதிரியாயிருந்தவர் அனனியாவும் சவுலும் இல்லையா? இப்படியாக அவங்கெல்லாம் பிடிச்சி அடைக்கணும்னு தான் வந்திருக்கார் தமஸ்குக்கு. ஆனால் அங்கே தான் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த ஐக்கிய உறவை சொல்கிறார் பாருங்க. அனனியா, சகோதரனாகிய சவுலே, பிரதர் சால். என்ன அருமையான வார்த்தை! அப்படி தான் தொடங்குதுங்க அவருடைய ஊழிய பணியும் வாழ்க்கையும். அற்புதமாய் ஆரம்பித்து அற்புதமாய் முடிந்தது. அவருடைய அழைப்பு ஆச்சரியமானது. இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நம்மையும் அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்புக்கு பாத்திரங்கள் இருக்கிறோமா? வாலிப தம்பி தங்கச்சி, அழைப்பு என்ன? சதா மொபைலில் கிடந்து கண்டதை பார்த்து, கண்டதை தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத சம்பாஷணைகள், இதுவாங்க கூட அழைப்பு? இதுவாங்க அழைப்பு? இது பார்க்குறவங்க கேட்குறவங்க அழைப்பு என்ன? அந்த அசுத்தம் இல்லை, அதுவல்ல உங்கள் அழைப்பு. உங்கள் அழைப்பு உன்னதமானது. அதை உணர்ந்து உரசி பார்த்து இன்றைக்கு மறுபடியும் பலிபடுத்துக்கு நீங்கள் வரணும். ஆகவே அந்த அழைப்பில் உறுதியாக இருங்கள். ஓகே, இப்போ ரெண்டாவது பகுதி பார்ப்போம். பரிசுத்த பவுலின் பலகீனம். என்ன கண்டிஷனில் சுவிசேஷத்தை கொண்டு போனான், இது இன்னும் நமக்கு ஒரு சவால். அதை பார்க்கணுன்னா நம்ம நல்லா தெரிந்த 2 கொரிந்தியர் 12:10 வாசிப்போம். 12:10. அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும்போது, பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். நற்செய்தியை பரப்புவதிலே பவுலுக்கு இருந்த சிரமங்கள் என்ன, அதை பார்க்கணுங்க. இன்றைக்கு கிறிஸ்தவத்தை பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்படாத வரை நல்ல கிறிஸ்தவர்கள் தான் நம்ம, இல்லையா? கவனிக்கணும். ஒரு பாதிப்பு என்று சொன்னால் நான் ஒரு கிறிஸ்தவனே இல்லை என்பது போல் நடந்து கொள்வது தான் கிறிஸ்தவன் இன்னைக்கு, இல்லையா? கவனிக்கணுங்க. ஆகவே சொன்னேன், பாதிக்கப்படாத வரை நாம் நல்ல கிறிஸ்தவர்கள் தான். பாதிப்புன்னா நம்ம இருக்கிற இடமே தெரியாது. நான் கிறிஸ்தவம் இல்லைங்கிறது போலவே நடந்துப்போம். அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டியான கிறிஸ்தவம் இருக்கிற இன்னைக்கு. இந்த நிலைமையில் சுவிசேஷம் அறிவிக்க முடியாதுங்க. கவனிக்கணுங்க. அவருக்கு என்ன சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவருக்கு இருந்த கஷ்டங்கள் என்னதை பார்க்கணும். அத்தனை கஷ்டங்களை மேற்கொண்டு தான் அவர் ஊழியம் செய்தார். இப்படி சொல்லலாம். அப்படி சொல்லணும்னா, பலவீனத்தை வென்ற மாமனிதர் பவுல், அப்படி சொல்லாங்க. பலவீனத்தை வென்ற மாமனிதர். அதுக்கு எப்படி சொல்கிறேன் உங்களுக்கு, அவருடைய சரீரத்தில் ஒரு கொடிய பலகீனம் இருந்தது, நோய் இருந்ததுங்க. அதான் சொல்கிறாருங்க, அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அது அவர் சொல்கிறார், அது என் பலகீனம். ஆகிய அந்த பலகீனத்தை தான் மேன்மை பாராட்டுகிறேன். அப்போடைய சரீரத்தில் ஒரு கொடிய பலகீனம் இருந்தது, வியாதி இருந்தது. அந்த பலகீனத்தோடு தான் அவர் போராடி கொண்டிருந்தார். அந்த பலகீனத்தின் வலியினால் அவர் துடித்தாருங்க. அது அவர் ரொம்ப பாதித்தது. அடிக்கடி அந்த வியாதி அவரை பாதித்து அந்த வேதனையால் துடித்து படித்தாங்க. இந்த ஊழியத்தை அவர் செஞ்சிருக்கிறார். ஆகவத்தோடு பேசுகிறாருங்க. அப்படி அவர் சரீரத்தை அந்த கொடிய ஒரு நோய் பாதிப்பிலும் கணக்கு போட்டால் 6000 மைல்
கிட்டத்தட்ட 6000 மைல் நடந்தே போயிருக்காருங்க. அடே அப்பா, ஏங்க 6 மைல் நடப்போமா நம்ம இப்போ? அந்த காலத்தில் 6000 மைல் நடந்தே போய் சுவிசேஷ அறிவித்தார். சில நேரங்களில் தான் கப்பல் யாத்திரை, அதுலேயும் அத்தனை சிக்கல் அவருக்கு. இத்தனைக்கு அத்தனை பலகீனத்தின் மத்தியிலே, வலியின் மீது மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே அந்த ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார். ஆசியா மைனர் முழுவதும் அந்த வியாதியின் கொடூரத்தின் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவித்த பக்தன் பவுலடிகள். இந்த பலகீனம் அவருக்கு தடையா இருந்தாலும் கூட ஒரு நாளும் ஊழியத்தை நிறுத்துறங்க அவருக்கு. இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு தலைவலி பிரச்சனைன்னா ஊழியத்தை விட்டுறோம், நிறுத்துறோம். 2 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும் போயிடுறோம். சார் கவனிங்க, 6000 மைல் நடந்திருக்காருங்க. அந்த கொடிய வியாதி என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. அந்த பலகீனத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, வலியினால் துடித்து கொண்டிருந்த நிலைமையில தரைமார்க்கமாய் 6000 மைல் நடந்திருக்கிறார். அப்புறம் கப்பல் யாத்திரை, அதில் ஏகப்பட்ட கப்பல் சேதங்கள். இவைகள் மத்தியில சுவிசேஷத்தை கொண்டு போனார்னா, அத்தனை வசதி வாய்ப்புகள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் பக்கத்து வீட்டுக்கார சுவிசேஷம் சொன்னோமா நம்ம? எத்தனை ஒரு சேலஞ்ச் நமக்கு அது. இந்த மாம்சத்தில் ஒரு முள்ளுன்னு எதை சொல்கிறாருன்னா, சில அதை தான் நான் வியாதியோடு அலைந்தார், பலகீனத்தோடு அப்படின்னு சொன்னேன் நான், வேதனையோடு. அதை தான் மாம்சத்தில் முள்ளுன்னு அவர் சொல்கிறார். இப்போ நீ 7வது வசனம் வாசிங்க, 12:7 கொஞ்சம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. தன் சரீர ஊனத்தை தான் மாம்சத்தில் ஒரு முள்ளுன்றாருங்க. இந்த மாம்சத்து, இந்த முள்ளுன்ற வார்த்தைக்கு கிரேக்கத்தில் என்னன்னா, அதாவது முள்ளு குத்துற மாதிரி இல்லை. நல்லா கவனிக்க, முள்ளு குத்துற வழி அப்படின்னு நினைக்க வேண்டாம், அப்படி இல்லை. அது ஒரு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு வருதுங்க இல்லையா? அந்த காலத்தில் மரண தண்டனைக்கு பாருங்கள், சவுக்கு யூஸ் பண்ணாங்க. 40 அடி அடிப்பாங்க, பாதியிலே சில செத்து போயிடும். ஆக சில கூர்மையான ஆயுத்து யூஸ் பண்ணாங்க. சிலுவை, மரண தண்டனை, இப்படியெல்லாம் மரண தண்டனை கருவிகள் பல விதத்தில் இருந்தது. கொடூரமானது அந்த மரண தண்டனை கருவி போல். அப்படின்னா அந்த முள் அவர் எப்படி வாட்டி வதைத்திருக்குன்னு உங்கள் கற்பனைக்கே விட்டுருங்க. நான் பவுலடிகள் இந்த முள்ளை குறித்து, இந்த பலகீனத்தை குறித்து நேரடியாக அது சொல்லலை. ஆனால் சில வசனத்தை ஆராய்ந்து பார்த்தால் அதனுடைய பலகீனத்தை ஓரளவு புரிஞ்சுக்கலாம் நம்ம. அதுக்கு சில வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்க பார்க்கலாம். 14-15. அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? அவர் சொல்றாரு பாருங்க, என் சரீரத்திலே நான் அப்பொழுது கொண்டிருந்த அந்த பலகீனத்தை நீங்கள் அரோசிக்கவில்லை, அசட்டையாய் கருதவில்லை. அப்படின்னா அந்த கலாத்திய சபையாரை சந்திக்க வரும்போது பவுலடிகள் அவர் மிகுந்த நோய்வாய்ப்பட்ட நிலைமையில தான் வந்திருக்கிறாருங்க. மிகவும் நோய்வாய்ப்பட்டு தான் வந்திருக்கிறார். அதை தான் அங்கே பேசுகிறாருங்க அவர். அதை அவர்கள் தள்ளலை, அசட்டியாவும் எண்ணலை. இந்த அசட் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கிரேக்கத்தில் போய் பார்த்தா, துப்புறது, தூணு துப்புறாங்க பார்த்தீங்களா, அதை துப்புவது. என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பலகீனத்தை நீங்கள் கண்டு நீங்கள் துப்பாம என்னை ஏற்றுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாருங்க. என்ன அர்த்தம் கேட்டால், அந்த நாட்களில் நோய்களை சாத்தான் கொண்டு வருகிறான் என்ற எண்ணம் மக்களுக்கு இருந்தது. நோய் சாத்தானை கொண்டு வரான், பிசாசு கொண்டு வருகிறான். அதிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு என்ன செய்வாங்களாம், அந்த அந்த நோய் வரும்பொழுது அடுத்தவதா அதை அவர்களுக்கு வராதபடிக்கு அந்த நோய் உள்ளவனை பார்த்து துப்புவானா. ஏன்னா இவனை அதை தொத்திக்கிடக்கூடாது அந்த வியாதி.
அப்படி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அந்த வியாதி உள்ளவனை பார்த்து துப்புவான் அந்த வியாதியை. ஆனால் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, சபையார் இத்தனை ஒரு வியாதி, அதாவது வலிப்பு நோய் இருந்திருக்குது அவருக்கு. வலிப்பு நோய் தான் அந்த காலத்தை அப்படி துப்புறது வழக்கன்னு ஒரு சரித்திர குறிப்பு. அந்த வலிப்பு நோய் பவுலுக்கு இருந்திருக்குது. அந்த வலிப்பு நோய் கண்டு துப்பி இருக்கணும் அவங்க, இது சாத்தான் மூலம் வந்திருக்குன்னு சொல்லி எவ்வளோ பாதிக்கக்கூடாதுன்னு. ஆனால் இவர்களோ துப்பவில்லை. அதான் சொல்ற, அசட்டியாக எண்ணாமலும் என்னை அரோசியாமலும் இயேசுவை போல ஏற்றுக்கொண்டீர்கள். அப்படின்னா அந்த வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். ரெண்டாவது அப்புறம் சொல்றார் பாருங்க, 15 வாசி பார்க்கலாம். அதே 4:15. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாய் இருக்கிறேன். அவருடைய கண்கள் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த கண்களில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பினால அவர் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். ஆகவே சில நிருபங்களில் பெரும்பாலும் அவர் எழுதலை, அவர் சொல்ல சொல்ல இன்னொருத்தர் எழுதியிருக்காருங்க. அதுக்கு ஒரு குறிப்பு இருக்கு. ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் 22 வாசி பார்க்கலாம். 16:22. இந்த நிருபத்தை எழுதின தெர்த்துவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். பவுலடிகளின் ரோமர் நிருபம். ஆனால் இது எழுதின நார்னா இவர் சொல்ல சொல்ல அவர் எழுதியிருக்காருங்க. காரணம், அந்த கண் நோய் வழினால எழுத முடியல. அப்புறம் கலாத்தியர் 6:11 சொல்றாரு பாருங்க, என் கையெழுத்தா எவ்வளவு எழுதின பாருங்க. அப்படின்னா அதுக்கு என்னன்னா லார்ஜ் லெட்டர்ஸ்ன்னு வருதுங்க. சில லெட்டர்ஸை மாத்திரம், சில வாழ்த்துதல் போன்றது மட்டும் அவர் எழுதியிருக்கிறார். கண்ணு சரியா தெரியாததுனால அதை பெரிய எழுத்துல எழுதியிருக்கிறார். அதாங்க சொல்றாரு. அப்படின்னா அவர் கண்கள் பாதிக்கப்பட்டிருந்தது. கண்கள் பாதிக்கப்பட்டதுனால அவருக்கு தீராத தலைவலியும் இருந்துதான். அந்த தீராத தலைவலி இருந்தது. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த பகுதிகளிலே மலேரியா காய்ச்சல் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கு. அந்த நாட்டு ஆசியா மைனர் முழுவதும் மலேரியா காய்ச்சல் பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த மலேரியா காய்ச்சலை அங்கிருந்த ஜனங்கள் சாபம் அப்படின்னு நினைத்திருக்கிறார். அந்த பலகீனம் இருந்தாலும், இது ஒரு சாபம் என்று மக்கள் நினைத்தாலும், இதையெல்லாம் பவுலடிகள் ஜெயிச்சார்கள். இதை ஜெயித்து தான் சுவிசேஷத்தை கொண்டு போறார்கள். ஆகவே தான் சொன்ன, தன் பலகீனத்தை வென்ற மாமனிதர் பவுலன். நமக்கு எத்தனை ஒரு சின்ன சின்ன பலகீனங்கள் வந்தாவே எத்தனை சாக்கு போக்கு நம்ம சொல்கிறோம். ஆனால் இத்தனை பலகீனங்கள் இருந்தும், அவரை குட்டுகிற சாத்தான தூதனாக இருந்தும், வலிப்பு வியாதி இருந்தும், கண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், ஒரு குறிப்பு சொல்கிறாங்க, அந்த கண் பாதிப்பதனால துர்நாற்றம் வீசுமா. அதுதான் அரோசியாமல் எழுதுறாரு பார், அரோசிக்கவில்லை இல்லையா. அப்படி கண் வலி, அதனால தலைவலி, மலேரியா காய்ச்சல், அடிக்கடி இந்த மலேரியா காய்ச்சல் பாதிக்கப்பட்டிருக்காரு. இத்தனை பலகீனத்தின் மத்தியில் ஊழியத்தை நிறுத்தல. இதையெல்லாம் வென்றவர் பவுலடிகள். ஆகவே தான் எருசலேம் முதற்கு இல்லிருக்கும் தேசமெல்லாம் அன்றைக்கி எந்த வசதி இல்லாத காலம் சுவிசேஷம் போயிருக்குது. என்றால் நமது பலகீனங்களை மேன்மைப்படுத்தி சுவிசேஷம் சொல்லுவதற்கு, ஊழியம் செய்வதற்கு தயங்குகிறோமே, இதெல்லாம் நமக்கு ஒரு சவாலா இல்லையா? இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, உங்களுடைய சுவிசேஷ பணி, வைராக்கியம், இதை உரசி பார்ப்பதற்கு ஒரு சின்ன ஒரு உரைக்கல்லாக இந்த செய்தி எடுக்கணும். ஜான் மில்டனை குறித்து நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். நல்ல ஒரு பொயட் அவர். ஆனால் கண் பார்வையற்றவர், பாதியில் கண் போயிடுச்சுங்க அவருக்கு. அவர் தான் பாரடைஸ் லாஸ்ட்ன்ற புஸ்தகத்தை எழுதினவர். கண் பார்வை இல்லாத நிலைமை. கண் பார்வை இழந்தாலும் அவர் கொடுத்த அந்த கிருபைகளை மிக சரியாக பயன்படுத்தினார். நமக்கு சவால் அதெல்லாம். அவ்வளோ தூரம் என்ன, பீத்தோவன் அப்படின்னு ஒருத்தர், அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கிரேட்டஸ்ட் கம்போசர்னு சொல்லுவார். இசை கலைஞர், பியானோ வாசிக்கிறதுல அத்தனை பேர் பெற்றவர், உலக புகழ் பெற்ற பீத்தோவன். அவருக்கு காது கேட்காது.
கிட்டத்தட்ட 18 வயசாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக காது மங்கி சுத்தமாக கேட்க போயிடுச்சு. ஒரு இசைக்கலைஞருக்கு காது நல்லா கேட்கணும், ஆனால் அவருக்கு காது கேட்கல. ஆகிலும் தனக்கு கொடுத்த ஆண்டவர் அருளின அந்த கிருபைகளை முழு உலகத்துக்கும் பயன்படும்படி யூஸ் பண்ணார். ஜான் மில்டன் ஆகட்டும், பீத்தோவன் ஆகட்டும், தங்கள் இத்தனை பலகீனம் இருந்தோம் சாய்த்தாங்க. இதெல்லாம் சவால் இல்லையா நமக்கு? இத்தனை நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நம்ம என்ன சாதிக்கிறோம், என்ன செஞ்சுருக்கோங்க? நமது அழைப்புக்கு பாத்திரம் இருக்கிறோமா? அதான் ஆரம்பத்தில் சொன்ன வாலிப தம்பி தங்கச்சி, அழைப்பு என்ன? ஜாலியாக இருக்குதா அழைப்பா? ஊர் சுத்தத்தை அழைப்பா? எந்த நேரம் மொபைல் பார்க்குறதா அழைப்பா? இதுவும் அழைப்பு? அசுத்தம். வெளியே வா, வெளியே வா. வெளியே வந்து உன் அழைப்பை பாரு. இதற்காக தெரிந்து கொண்டா, எதற்காக அழைத்தார், அதை நம்ம நினைக்கிறோமா, யூஸ் பண்ணுறோமா? வாங்க, உங்களால் ஆன மட்டும் எதையாக ஆண்டவருக்கென்று செய்ய பிரயாசப்படும். பவுலின் வாழ்க்கை நமக்கு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. தன் பலகீனத்தில் சுவிசேஷ தீபத்தை உலகமெங்கும் கொண்டு போன தேவ மனுஷன் தான். நம்ம நினைச்சாவே நமக்கெல்லாம் இன்னும் ஒன்றும் செய்யலேன்னு ஒரு வைராக்கியம் பாதிப்பும் வருதுங்க. ஓகே, மூன்றாவது, முதல்ல பார்த்தீங்கன்னா பவுலின் அழைப்பு, ரெண்டாவது பவுலின் பலகீனம், மூன்றாவது சுவிசேஷத்தை பரப்ப நல்ல வாய்ப்பு. சுவிசேஷத்தை பரப்ப நல்ல வாய்ப்பு. 1 கொரிந்தியர் 16:9. 1 கொரிந்தியர் 16:9. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். இந்த பாடுகள் எதிர்ப்புகள் மத்தியில் அங்கே வாசல் திறந்துக்கிறத பார்க்குறாருங்க அவர். அதுதான் உலகம் முழுது சுவிசேஷம் கொண்டு போவதற்கு அவருடைய அழைப்பில் உறுதியாக இருந்தான்னு சொன்னேன் நான். அந்த அழைப்பில் உறுதியாக இருந்தனால தான் அத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அங்கே திறக்கப்பட்ட வாசலை பார்க்குறாருங்க அவர். நான் அடிக்கடி சொல்லுவேன், விசுவாசம் வாய்ப்புகளை பார்க்கும், அவிசுவாசம் தடைகளை பார்க்கும். இல்லையா? தடையே பார்த்துட்டு உட்கார்ந்தோம்னா அவிசுவாசங்கள் இருக்குன்னு அர்த்தங்க. பெரிதும் அனுகூலமான வாசல் திறக்கப்பட்டு விரோதம் செய்ய இருக்கிறார். விரோதம் செய்கிற மக்கள் மத்தியில் தான் வாசலை பார்க்குறாருங்க அவர். ஆக ஐயோ, இங்கெல்லாம் வந்து அவர் பண்ண முடியாதுங்க, இப்படி பண்ண முடியாதுங்க, அது இருக்கு, இது இருக்குது, இந்த சட்டம் இருக்குது, அந்த சட்டம் இருக்குங்க. எந்த சட்டம் எப்போ இருக்கத்தான் செய்யுங்க, அவன் மத்தியில் வாசல் இருக்கிறத பாருங்க. பவுலுடைய தரிசனம் ஆச்சரியமானது, ஆச்சரியமானது. சரிங்க, நம்ம ஆண்டவருக்கென்று பெரிய காரியங்களை சாதிக்கணும்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று, நம் இருதயம் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும்னு எண்ணம். நம்பர் 1, நம் இருதயமும் சிந்தையும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணுங்க. சாதிக்கணும்னா நீங்கள் கவனிக்கணும், நம் இருதயமும் சிந்தையும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். 2வது, கால சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கணும். 2வது, இந்த 2 வாய்ப்புகளையும் சரியாய் பயன்படுத்தி சுவிசேஷத்தை அறிவித்த பெரிய பக்தன் பரிசுத்த பவுலடிகள். தன் இருதயம் சிந்தை கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. அவருக்கு இருந்த கால சூழ்நிலைகளையும் நன்றாய் பயன்படுத்தி சுவிசேஷத்தை முழு பலத்தோடு அறிவித்தார். அதில் வெற்றி கண்டவர் பரிசுத்த பவுலடிகள். அன்றைக்கு இருந்த சாதகமான சூழ்நிலை எப்படி யூஸ் பண்ணான்றத ஒரு 4 குறிப்பு சொல்கிறேன். இன்றைக்கி நமக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு நீங்கள் சிந்திக்கலன்னா நீங்கள் கிறிஸ்தவனே கிடையாது. கவனிக்கணுங்க, அன்றைக்கு இருந்த உலகத்திலிருந்து அவருக்கு கிடைத்த சூழ்நிலை எப்படி பயன்படுத்தினார். நம்பர் 1, அன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரே மொழி இருந்தது. 1 லாங்குவேஜ், ஒரே மொழி. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பெரிய தடை மொழிதான். ஆனால் அவருக்கு இருந்த வாய்ப்பு என்னன்னா, உலகம் முழுவதும் ஒரே மொழி இருந்தது. அது என்ன? கிரேக்க மொழி. அதாவது 400 ஆண்டுகளுக்கு முன்பு, பவுல் வாழ்ந்த அந்த 400 ஆண்டுகளுக்கு முன்பு மகா அலெக்சாண்டர் உலகம் முழுவதும் தன்னுடைய சொந்த மொழியாக கிரேக்கத்தை பரவிட்டான். உலகம் முழுவதும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தவன்.
அவனுக்கு ஆசை என்ன? கிரேக்க கலாச்சாரம், கிரேக்க மொழியை உலகம் முழுவதும் கொண்டு போகணும் என்ற ஆசை அவனுக்கு. அவன் தான் உலகம் முழுவதும் கிரேக்க மொழியை கொண்டு போனான். ஆகவே தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் 2 மொழி பிரதானமானது. ஒன்று கிரேக்கம், இன்னொன்று ஹீப்ரு, எபிரேய மொழி. இந்த 2 மொழியும் பெரும்பாலானவர்கள் அறிந்திருந்தார். குறிப்பாக பலஸ்தீனா தேசத்தில் இருந்த சீசர்களாகட்டும் யூதர்களாகட்டும் இந்த கிரேக்கம் ஹீப்ரு 2 மொழியும் அத்தனை பேர் படித்திருந்தார். ஆகவே தான் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கிரேக்க பேராக இருக்குங்க. பிலிப்பு இல்லையா, பிலிப்புன்னு பார்க்குறோமே, அது ஒரு கிரேக்க பேர் தான். ஏன்? பேதுரு அது ஒரு கிரேக்க பேர் தாங்க. கேபா தான் உங்களுக்கு எபிரேய பேர், பேதுருங்கிறது கிரேக்க பேர். இப்படி பேரெல்லாம் அப்படி இருக்குன்னா அந்த மொழியுடைய ஆதிக்கத்தை பாருங்க. அப்போ உலகம் முழுவதும் கிரேக்கம்ங்கிற ஒரே மொழி இருந்தது. அந்த மொழி பவுலடிகள் அறிந்திருந்தார். ஈப்ரும் தெரியும் அவருக்கு, கிரேக்கம் நன்றாய் தெரியும். ஆகவே தான் அதை பயன்படுத்தி உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை எப்படி கொண்டு போக வேண்டும் என்று தீவிரமாக கொண்டு போனாருங்க. நம்பர் 1. 2வது, கேட்கக்கூடிய மக்கள், ஆடியன்ஸ் இல்லையா, என்னதான் நான் பிரசங்கம் பண்ணாலும் ஆட்கள் வேணுமில்ல, அவர்களை கூட்டி சேர்க்க வேண்டுமே. அதுக்கு என்ன செஞ்சாருன்னா, போகிற எல்லா இடங்களிலும் அங்கே இருந்த யூதர்களின் ஜெபாலயங்களை பயன்படுத்தினார். அந்த ஜெபாலயம் இல்லாத இடத்துல ஆற்றங்கரையில் ஊருக்கு வெளியே ஜெபக்கூட்டத்தை நடத்தி சுவிசேஷத்தை அறிவித்தார். அதுதான் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். ஆக அவர் அந்த ஆற்றின் அருகே அமர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுற இடத்துல சொல்கிறாரு பாருங்க. அப்படி தான் பிலிப்பு சபை உருவானது அங்கே. அப்போ ஜெபாலயம் இருந்தால் ஜெபாலயத்தை பயன்படுத்தினார். நான் ஆரம்பத்தில் குறிப்பு வாசித்தேன் உங்களுக்கு, இப்போ கூட சில குறிப்பு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போஸ்தலர் 14:1, 17:1, 18:4, 18:19 இதெல்லாம் வாசித்து பாருங்கள். ஜெபாலயத்தில் போய் அவர்கள் பிரசங்கம் பண்ணி ஜெபாலயத்தை பயன்படுத்தினார்கள். நமக்கு ஒரு சேலஞ்ச் இது. எத்தனை சபை இருக்குது, எத்தனை சபை, எத்தனை வெளியேறப்பட்ட கற்களால் செய்யப்பட்ட, வெளியேறப்பட்ட பொருட்களால் செய்யப்பட்ட வானளாவிய கோபுரம் நிறைந்த சபைகள்லாம் வச்சிருக்கிறோமே. வாரத்தில் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை திறக்கிறது, ஆராதனை முடிந்து போயிடுது. அதோடு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான். சார் கவனிங்க, வாய்ப்புகளை இல்லாத பொழுது கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்த நம்ம ஜெபாலயங்களை என்ன பண்ணுறோம்? நமது சபைகள் திறந்திருக்கிறதா, கூட்டங்கள் நடக்குதா, ஜெபம் நடக்குதா, சுவிசேஷ அறிவுக்கு யூஸ் பண்ணுறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துகிறோம்? நம்ம திருச்சபை மக்களே, ஊழியர்களே கவனிக்கணும். கர்த்தர் கொடுத்துருக்க அந்த வாய்ப்பை நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீங்க, என்ன சுவிசேஷத்தை கொண்டு போகிறீங்க? உங்கள் திருச்சபையை திறந்து வைத்து ஜெபக்கூட்டம் நடத்துறீங்களா, பிரேயர் நடத்துறீங்களா? கவனிங்க, பாருங்கள். ஜெபாலயங்களை பயன்படுத்தினார். ஜெபாலயம் இல்லாத பொழுது ஊருக்கு வெளியே ஆற்றின் அருகே உட்கார்ந்தெல்லாம் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தர் நமக்கு வாசலை திறந்திருக்கிறார். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி சுவிசேஷத்தை அறிவிக்க தீவிரப்படணும். இது நம்ம கடமை மட்டுமல்ல, நமக்கென்று கர்த்தர் கொடுக்கிற வைராக்கியம். இது இயேசுநாதரை பாருங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அற்புதம் வசனுக்கு ஒரு வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 5:3 வாசிங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அது கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதித்தார். இருக்கிறது கடற்கரைங்க. கடற்கரையில் புல்பிட் இல்லையான்னு கேட்கல. பிரசங்க பீடம் எங்கே, மைக் எங்கே, ஸ்பீக்கருங்க கேட்டாரா? அந்த படகையே பிரசங்க பீடமாக்கி அத்தனை 1000 பேருக்கு போதித்தாருன்னா என்ன அர்த்தம்? நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி சமயம் வாய்த்தாலும் வாய்க்கவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதை பிரசங்கம்னு அர்த்தம். எனக்கு இந்த வசதியெல்லாம் இருந்தால் தான், கீபோர்டு இருக்கணும், எனக்கு அது இருக்கணும், இது இருக்கணும், நல்ல சூப்பர் மைக் இருக்கணும், இருந்தால் தான் பிரசங்கம். தப்பு. பாருங்கள், என்ன வாய்ப்பு இருக்கோ அதை யூஸ் பண்ணி கர்த்தர் படகே பிரசங்க பீடமாயிட்டு. நான் சொல்கிறேன் ஊழியக்காரர்களுக்கு, உங்கள் பிரசங்க பீடம் ஒவ்வொன்றும் மீன் பிடிக்கிற படகா மாறணும். சுவிசேஷத்தை சொல்லணும். சுவிசேஷன் அற்பமாக நினைக்கிற கிறிஸ்தவர் பெருகிவிட்டார்கள். சுவிசேஷத்தை சொல்லி மக்கள் ஆதாயம் பண்ணணும். இயேசுவை பாருங்கள். சரி, முதல்ல பார்த்தோம் ஒரே மொழி. 2வது கேட்கக்கூடிய ஆடியன்ஸ்.
ஜெப ஆலயங்கள் இருந்தது, அதை யூஸ் பண்ணி சுவிசேஷத்தை கொண்டு போகிறாருங்க. மூன்றாவது ஒரே உலகம், ஒன் வேர்ல்டு, ஒரே உலகம். எப்படின்னா இதுவும் ரொம்ப முக்கியம் சுவிசேஷம் கொண்டு போகுது. அன்றைக்கு இருந்த ரோம சாம்ராஜ்யம், உலகம் முழுவதும் ஆளுகை செய்த ரோம சாம்ராஜ்யம் இருந்தது. ஆகவே என்ன வசதினா, எத்தனையோ தேசங்கள் இருந்தாலும் ஒரு தேசத்தை இன்னொரு தேசத்துக்கு போவதற்கு பாஸ்போர்ட் தேவையில்லை, விசா தேவையில்லை. அங்கே எங்கேயுமே இரும்புத்திரை நாடுகளே கிடையாது. இன்றைக்கு ரஷ்யா, சீனா போன்ற இரும்புத்திரை நாடு சொல்கிறான்னா அங்கே ஒன்றும் போக முடியாது, வெளியே கொண்டு வர முடியாது சுவிசேஷத்தை. அதுதான் இரும்புத்திரை நாடு. அப்படி ரோம சாம்ராஜ்யத்தில் எங்கும் கிடையாது, இரும்புத்திரை நாடுகள் கிடையாது, விசா தேவையில்லை, பாஸ்போர்ட் தேவையில்லை. அப்படிப்பட்ட அருமையான ஒரு வாய்ப்பை பவுலடிகள் பயன்படுத்தி உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு போனார் ஐயா. கிடைத்த ஒரு வாய்ப்பு. அது மட்டுமல்ல, அவர் ரோம பிரஜையாக இருந்தார், ரோம பிரஜை. அதை ரொம்ப எப்படி யூஸ் பண்ணிட்டாருங்க. நீங்கள் சில வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 22:25 கொஞ்சம் வாசிங்களேன். அந்தப்படி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவமாய் இருக்கிற மனுஷனே அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா? ரோமன் அப்போ எப்படி யூஸ் பண்றார் அந்த இடத்துல பாருங்க. தான் ஒரு ரோமன் சிட்டிசன், அது அவங்க அப்பா காலத்திலேருந்து அது அவங்க வீட்டுக்கு உரிய ஒரு உரிமை அவர் பெற்றிருந்தார். அதை யூஸ் பண்ணி அங்கே எந்த விதத்திலாகிலும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு என்ன வழி என்று சுவிசேஷத்தை பலப்படுத்தினார். நீங்கள் அப்போஸ்தலர் 16:36-37 வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். அப்படி அன்னைக்கு கிடைத்த அந்த ஒரே உலகம் என்கிற வாய்ப்பை பயன்படுத்தினார். ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருந்த அனைத்து சாலைகளும் ரோமாபுரியோடு இணைக்கப்பட்டிருந்தது. அது ஒரு பெரிய வசதிங்க இல்லையா? எல்லா ரோடும் ரோமாபுரிக்கு. ஆகத்தான் இப்படி சொல்லுவாங்க, ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய வசதி. அதை பயன்படுத்தி அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். 4வது வாய்ப்பு உலக சமாதானம், எ வேர்ல்ட் ஆஃப் பீஸ், உலக சமாதானம். ஏன் உலக சமாதானம் சொல்கிறேன்னா, உலகம் அன்றைக்கி சமாதானமாக இருந்தது. ஏன்னா ரோம சாம்ராஜ்யம், ரோமர்கள் அடக்கி ஆளக்கூடியவர்கள். அந்த அடக்கி ஆண்டதுனால அந்த சாம்ராஜ்யத்தில் கிளர்ச்சிகள் இல்லை, போராட்டங்கள் இல்லை, எல்லாம் சமாதானமாக இருந்தது. சுவிசேஷத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம தேசத்தில் சமாதானம் இருக்கும் பொழுதே சுவிசேஷத்தை கொண்டு போக முடியுமான்னு பாருங்க இல்லையா? நமக்கு வாசல் திறந்து இருக்கும் பொழுதே சுவிசேஷத்தை கொண்டு போக முடியுமான்னு பாருங்க. ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, அதிகமான பணக்காரர் நிறைய இருந்தாங்க, பணக்காரர்கள் அதிகமாக இருந்தார். பணம் பெருத்து போகிறதுனால குடும்பங்களில் குழப்பம், விவாகரத்துக்களும் அதிகம். விவாகரத்துக்கள் அதிகமாக இருந்தால குடும்பங்களுக்கு சமாதானம் தேவை. அதை யூஸ் பண்ணாருங்க பவுல். ஆகவே தான் ரோமனுடைய அரண்மனையிலே கூட அதிகாரிகள் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா? அதெல்லாம் பார்க்குறோமே நம்ம. அதை பயன்படுத்தினார். அது மட்டுமல்ல, ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் அந்த நாட்களில் 6 கோடி அடிமைகள் இருந்தார்கள். அடிமைகளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதை பயன்படுத்தி அவர் ஒடுக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள் அவர்கள். அப்படி இருந்த அந்த நிலைமையை பயன்படுத்தி அடிமைகளுக்கு சுவிசேஷம். அப்படி ரட்சிக்கப்பட்டதான் ஒனேசிமு. அதான் பிலமோனுடைய நிருபம். போலிக்கார் இல்லையா? சிமின்னா சபையுடைய பிஷப்பாக இருந்தவர் போலிக்கார், அவர் ஒரு அடிமை. ஒனேசிமு அடிமை. இவங்கெல்லாம் எப்படி சார் சுவிசேஷம் இருந்தாங்க? அதை பயன்படுத்தி சுவிசேஷம் அறிவித்து பின்னாட்களில் பிஷப் ஆகிட்டாங்க. அப்போது நமக்கு எதிராக இருக்க சூழ்நிலைகள், வாய்ப்புகள் எல்லாம் எப்படி பயன்படுத்தி சுவிசேஷத்தை கொண்டு போகணுங்கிற ஒரு வைராக்கியத்தை பவுல் மூலம் பெற்றுக்கிறோம். இன்றைக்கி நம்ம எல்லா வாசமும் திறக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்கிறோங்கிற கேள்வியை நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன் இல்லையா? அன்றைக்கி ஒரே லாங்குவேஜ் இருந்தது. இன்றைக்கும் உலக பொதுமொழி ஆங்கிலம். ஆங்கிலம் படித்த தெரிந்த தேவ பிள்ளையே, வாலிப தம்பி தங்கச்சி, அந்த அறிவை கொண்டு என்ன செய்திருக்கிறாய்? உலகம் முழுவதும் ஆதாயம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி மொபைல் போதும். இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, ஃபேஸ்புக் இருக்கிறது, இன்னும் எத்தனையோ வசதிகள். அதை வைத்து என்ன பண்ணுறோம்?
டெய்லி மொபைல் ஃபோன் வச்சிருக்கமே, இயேசுநாதருக்கு யூஸ் ஆகுதான்னு பாருங்க. எந்த வசதி இல்லாத காலகட்டத்தில் எருசலேம் துவக்கி எழுதியிருக்க தேசம் வரைக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன்னு சொல்றாருன்னா இத்தனை வசதி இருக்கு நமக்கு. நினைச்சா 1 மணி நேரத்தில் வெளிநாட்டுக்கு போய் சேரலாம், 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில். அத்தனை விமான சேவை, துரிதமான சேவை இருக்கிறது. நெட் பேங்கிங் இருக்கிறது இல்லையா? நெட் பேங்கிங் இருக்கிறது. எங்கேயும் எதை அனுப்பலாம். என்ன செய்கிறோம் நம்ம? எதை நாம் பயன்படுத்துகிறோம்? நம்ம சுவிசேஷத்துக்கு இதெல்லாம் பயன்படுத்தணுமான்னு பாருங்க. இதெல்லாம் சவால் நிறைந்த வார்த்தைகள். நமக்கு எல்லா வசதியும் இருக்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு நம்ம அழைப்பை யூஸ் பண்ணுறோம், சுவிசேஷம் சொல்கிறோம். ஆண்டவர் வருகை மிக சமீபம். உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரச்சனைகள் சொன்னாரே, அந்த கிரேட் கமிஷனை ஒமிஷன் பண்ணிட்டு நம்ம கவனிங்கள். சார், ஜான் வெஸ்லி சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தன் தகப்பனாருடைய கல்லறை மேலே நின்று சுவிசேஷம் அறிவித்திருக்காரு. நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு 65 வயது ஆகிறது. இன்றைக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேணுங்கிற தாகம் வாஞ்ச குறையலை. என்னுடைய ஜெபமெல்லாம் ஒரு ஜெபம். இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, என் ஜெபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே எனக்கு கண்களை, கைகளை, வாயை விட்டு வையும் சாமி. எந்த வியாதி பல ஒன்று என்ன வேணால் போட்டோம், கண்ணை விட்டு வைங்க, கையை விட்டு வைங்க, வாயை விட்டு வைங்க. ஏன்னா கண்கள் வேதத்தை படிக்க, வியாக்கியான புஸ்தகங்களை படிக்க, கைகள் அதை எழுதினதை பிரசங்கிக்க, இந்த 3ஐயும் விட்டு வைங்க சாமி. இதாங்க என் ஜபம். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, 1000 பலகீனம் இருக்கலாம். பவுலை பாருங்கள், ஜான் வெஸ்லி பாருங்கள், ஜான் மில்டனை பாருங்கள், பீத்தோவனை பாருங்கள். நம்மால் என்ன செய்ய முடியும்? பரிசுத்த பவுலுடைய இந்த வார்த்தை, அகரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. கடைசியில் ரோமாபுரிக்கு போய் தலை வெட்டப்பட்டு மரித்தார். அந்த நிமிஷம் தலை 2 போகிறவர்களும் சுவிசேஷத்தை பிரசங்க தேவ மனுஷன். நமக்கு ஒரு சவால் இது. கேட்குற கத்திரி பிள்ளைகள் எதை ஆகில ஆண்டவருக்கு செய்ய ஒப்பு கொடுங்கள். அடைப்பில் உறுதியாயிருங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா.